இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 16 18 வரை பார்க்கின்றோம். இந்த பகுதியிலே 3 சிந்தனைகளை இயேசு கொடுக்கின்றார். முதலாவதாக, விளக்கு என்பது விசுவாசத்தை குறிக்கின்றது. அது வெளிப்படுத்தப்பட வேண்டும், பிரகாசிக்க வேண்டும் என்பதே. ஆக விசுவாசம், என்னிடம் உள்ள விசுவாசம், உங்களிடம் உள்ள விசுவாசம் மறைக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. மாறாக நம்முடைய வார்த்தையின் வாயிலாக, வாழ்வின் வாயிலாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் we must be ready to give testimony to Jesus. அப்போ டெஸ்டிமனி எப்படி கொடுக்கிறது அப்படின்னா, நம்முடைய வார்த்தை சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும், பிறரை பாராட்டக்கூடியதாக இருக்க வேண்டும், பிறரை தூக்கிவிடக்கூடியதாக இருக்க வேண்டுமே ஒழிய பிறரை காயப்படுத்தும் விதமாக, பிறரை வேதனைக்கு உட்படுத்தும் விதமாக நம்முடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாது. ஆக இயேசுவினுடைய வார்த்தைகள் எப்படி பிறருக்கு உறுதுணையாக, ஆறுதலாக இருந்ததோ அதுபோன்று நம்முடைய வார்த்தைகளும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு அடிப்படையில் நம்முடைய விசுவாசம் ஒளியை போன்று பிரகாசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று முதல் சிந்தனையாக நமக்கு கொடுக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, எதுவும் மறைக்கப்பட இயலாது, மறைக்கப்பட்டிருக்கின்ற எதுவும் வெளிப்படுத்தப்படும் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். அதாவது உண்மை என்பது ஒளியை குறிக்கிறது. அது நீங்கள் எவ்வளவுதான் மறைத்து வைத்தாலும் அந்த ஒளி வெளியே தென்பட்டுவிடும். ஆகவே உண்மையை நீங்கள் ஒருபோதும் மறைக்க முடியாது. நம்முடைய வாழ்வில் நாம் பல்வேறுபட்ட செயல்களை செய்திருக்கலாம். நல்லதும் செய்திருக்கலாம், தீயதும் செய்திருக்கலாம். ஆனால் எது நாம் செய்திருந்தாலும் ஒரு நாள் அது வெளியே தெரிந்துவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக என்னுடைய பிரச்சனை, நான் செய்த செயல்கள் எல்லாம் வெளியே தெரிந்துவிடும் என்று நாம் குழப்பமுற்று மனமுடைந்து செல்ல வேண்டிய தேவையில்லை. இது நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பு. நாம் தவறிலிருந்து திருந்தி நல்ல ஒரு வாழ்வு வாழ்வதற்கு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பாக நாம் இதை கருதி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இரண்டாவது சிந்தனை. மூன்றாவது, எந்த அளவிற்கு அதிகமாக செவி கொடுக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்வில் வளர்ச்சி இருக்கும் என்பதே. ஆக செவி கொடுத்தல் எதற்கு? இறைவனுக்கு, இறை வார்த்தைக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, நண்பர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நாம் எந்த அளவிற்கு செவி கொடுக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் அளவுக்கு அதிகமாக பெற்றுக்கொள்கின்றோம். இறைவனுக்கு செவி கொடுக்கின்ற பொழுது அன்பையும், அமைதியையும், பொறுமையும், நிதானத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்றோம். புத்தகங்களுக்கு செவி கொடுக்கின்ற பொழுது உள்ளத்தில் அமைதி, அறிவு, ஆற்றலை பெற்றுக்கொள்ளுகின்றோம். பெற்றோர்களுக்கு செவி கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகின்றோம். பிள்ளைகளுக்கு செவி கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு அன்பை கொடுக்கின்றோம். இவ்வாறு செவி கொடுத்தலில் நாம் இன்னும் ஆழமாக பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்பதுதான். எவரொருவர் செவி கொடுக்கவில்லையோ அவர் தன்னிடம் உள்ளவற்றையும் இழந்து விடுகிறார். அது உறவாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஆகவே இவற்றை சிந்தித்து பார்ப்போம். ஆகவே ஆண்டவர் என்று நமக்கு கொடுத்திருக்கின்ற செய்தி நம்முடைய வாழ்வை வளப்படுத்துவதற்காக. அதை உணர்ந்தவர்களாக இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, எங்களிடம் பலர் ஜெபிக்க கேட்டிருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து அவருடைய உடல் சுகத்தையும், உள்ள சுகத்தையும், ஆன்ம சுகத்தையும், தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென்.